ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு குமரி குட்டீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 1ல் வந்து நான் பார்ட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸில் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்ட் 2. அதில் உள்ள இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது, அது நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி என் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th படிக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது மாதிரி நிறைய ஏதாவது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து மேக்ஸ் மாடலில் வேறு சப்ஜெக்டில் வேணுன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து இந்த எக்ஸசைஸ் 1.5ல் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இந்த சம்ஸ் இது வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக வரும். ஏன்னா எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரிப்பட்ட சம்ஸை வந்து. ஏன் அப்படின்னா முக்கால்வாசி ப்ரூவ் பண்ண சம்ஸை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக உங்களால் வர வைக்க முடியும். கொஞ்சம் யோசித்தாலே போதும். அதே இதை சால்வ் பண்ணி நம்பர் எழுதுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போது நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட சம்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம்ஸ் அப்படிலாம் வந்திருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்கள் எழுதலாம். என்னோடய ப்ரிஃபர் நான் சொல்லுவேன். அப்புறம் இப்போ வந்து இதில் பார்க்கும்போது இதுலேருந்து ஏதாவது சம் பண்ணலான்னு நினச்சேன். அது பார்த்தோன்னே இந்த ஃப்ராக்ஷன் இந்த சம் கொஞ்சம் டஃப்பாக அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தோணும். ஸோ இந்த சம் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் + 6/3. அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸில் வந்து 3 - எக்ஸ். இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப் இது வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா, இதுதான் சம். ஓகேவா, ஃபஸ்ட் எஃப் ஆஃப் ஜியை வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஜியோட வேல்யூவில் என்ன இருக்குது, 3 - எக்ஸ். அதை வந்து நம்ம இதில் எழுதிக்கலாம், 3 - எக்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸோட பிளேஸில் வந்து நம்ம இந்த 3 - எக்ஸ் இதை வந்து நம்ம எழுதிக்கணும். அப்போது 3 - எக்ஸ் + 6/3. ஓகேவா, இப்போது 3 + 6 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், 9. அப்போது 9 - எக்ஸ்/3. ஓகேவா, அவ்வளோதான். இது ஃபைன் பண்ணியாச்சு. எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து இது ஃபைன் பண்ணி இதுதான் ஆன்சர், ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது ஜி ஆஃப் எஃப் இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு எஃபோட வேல்யூ வந்து நம்ம எழுதணும். அப்போது எக்ஸ் - 6/3. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜியோட வேல்யூ என்னது, 3 - எக்ஸ். இப்போ இந்த வேல்யூ வந்து இதில் எழுதிக்கணும். எப்படின்னா 3 - எக்ஸோட வேல்யூவில் தான் இந்த எக்ஸ் - 6/3 இதை வந்து நம்ம எழுதணும். அப்போ எக்ஸ் - 6/3 இந்த வேல்யூவை நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ என்னென்னா நம்ம எல்சிஎம் அந்த மெத்தட். அப்போது 9 வரும். 9 - எக்ஸ் - 6. இப்போது அது கூட /3. இப்போது 9 - 6ன்னு 3 ஆன்சர், 3 - எக்ஸ்/3. ஸோ 3 நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜிலையும் ஜி ஆஃப் எஃப்லையும் வந்து நம்மளுக்கு கிடச்ச ஆன்சர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. எப்படி 9 - எக்ஸ்/3யும் 3 - எக்ஸ்/3யும் ஈக்குவல் கிடையாது. அப்போது எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் வந்து நாட் ஈக்குவல். எவ்வளோ தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து முக்கால்வாசி அது வந்து சிலது வந்து ஈக்குவலாக இருக்கும், சிலது அன்ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே இதில் கே வேல்யூ இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு அதில் கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம் நம்ம எதிர்பார்க்கலாம் வரலாம் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சம்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல் உள்ள எல்லா சம்மே முக்கால்வாசி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக அதை வந்து யோசிச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஏதாவது சம்ஸ் வந்து வேறு ஏதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இதில் ஒரு எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நான் மிஸ் பண்ண ஒரு சம் என்ன அப்படின்னா இது இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ். அப்புறம் இந்த சம்
எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் 1 அப்படின்னா எக்ஸ் வந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், அந்த மாதிரி. இப்போது இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இதில் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் + 2 இதில் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? இந்த இதில் நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர், இந்த f(x)க்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து இதோட ஆன்சர். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு சம் பண்ணி காணிக்கேன். ஓகேவா? இதில் வந்து நம்ம இதில் வந்து f(3) அந்த மாதிரிலாம் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இதில் வந்து இந்த கொஷின்ஸை நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? எப்படின்னா f(x) is equal to x + 2 அப்புறம் 2 அப்புறம் x - 1. இப்போது x is greater than 1 -1 lesser or equal to x is lesser or equal to 1. அப்போது -3 lesser to x is lesser to 1 -1. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதில் இந்த f(3), f(0), f(-1.5) இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த சம் எடுத்திருக்கேன். f(2) + f(-2). f(2) அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வந்து இதில் எழுதிக்கலாம். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்னலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். 2 -3 2, 3, 4 அது -1 0 1 ஏன்னா ஈக்குவல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறனால. ஸோ இப்போ வந்து f(2)க்கும் f(2) + f(-2) இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா f(2) அப்படின்னா அந்த 2 வந்து எதில் நம்ம எந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் இதோட இது மெயின். ஸோ 2 வந்து நம்ம வந்து x + 2 இதில் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ 2 + 2 is equal to 4. சேம் f(-2) -2 இதில் வந்து எதில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா x -1 இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்போ x -1. இப்போது -2 -1 நம்மளுக்கு ஒரு இது உண்டு தெரியுமா, ரூல். மைனஸும் மைனஸ்னால் ப்ளஸ், ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ். இப்போ அது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எப்படின்னா f(2) + f(-2). f(2)ல் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. அப்போ 4 + -3. ஓகேவா? ப்ளஸ்ஸும் மைனஸும் வரும்போது நம்மளுக்கு மைனஸ் தான் எடுக்கணும். ஆனால் இப்போ 4 வந்து கிரேட் நம்பர், அப்போ 1 தான் பிக்கர். இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ், குட்டி குட்டி சம்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் இப்போது நம்மளுக்கு 8 சாப்டர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இந்த இதெல்லாம் படித்தாலே போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்னும் இப்போ நீங்கள் நல்லா படிக்கணும்னா நோட்டு, ப்ராக்ரஸ் செக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ், டேப்லெட் காலமில் இருக்குது, பாக்ஸில் இருக்குது, டூ யூ நோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொன்று 1 வேர்ட்ஸ் MCQலையும் கேட்பான். எப்படின்னா எனி ஈக்குவேஷன் ரெப்ரசன்டட் இன் அ கிராஃப் இஸ் யூஸ்வலி கால்டு அ கர்வ் இஸ் யூஸ்வலி கால் டேஷ், அந்த மாதிரி கேட்கலாம் MCQவில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் MCQவில் அந்த மாதிரி படிக்கும்போது இன்னும் வரும். இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் உள்ள எந்த சாப்டர் படிக்கிறதா இருந்தாலும் அதோட MCQ வந்து நீங்கள் பக்காவாக இருக்கணும். அந்த MCQ மாடலில் நீங்கள் என்ன சம் கேட்டாலும் நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஓன் கொஷின் கேட்குறதா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது முக்கியமானதில் அப்படி தான் கேட்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது நான் வந்து 10th படிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் 10th படிக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க இதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய், see you next video.